செய்தாரு. அதிக மதிப்பெண்களை எடுக்க கிருபை செய்தாரு. எனக்கு தொடர்ந்து ஏசப்பா நல்ல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வராரு. நான் வாரம் சாட்சி சொல்ல எனக்கு ஏசப்பா கிருபையை தாங்க ஆண்டவர் ஏசப்பா. எனக்காக இன்னும் நான் நல்லா படிக்க சபையார் முழுவதும் எனக்காக ஜெபிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது தெரியல. அப்புறமேட்டு பார்த்து என்னடா ஊருன்னு பார்த்தா ஆனால் கப்பல் சட்டையோடு முடிக்க கடிச்சிச்சு ஒரு வெடி. அதனால அவர் பிடிச்சி அப்படியே நசிக்க இருந்து கீழே போட்டுருந்தார். ஆஸ்பத்திரி போக மாணவர் கிரையோட பாதுகாத்தார். செய்திக்கு பலவீனமாக சின்ன பலனை கொடுத்து ஆண்டவர் கிரையோட பாதுகாப்பு சோத்திரம் நன்றி ஏசப்பா. சோத்தரிக்கணும் தெரிவிக்கிறோம். அவங்களுடைய பொருளை இடமான வச்சிருந்தேன். கொஞ்சம் நாளாக நகை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. அப்படி வாங்க முடியாமல் சூழ்நிலை இருந்துட்டு இருந்தது. பையன் ஒரு சின்ன சீட்டு போட்டிருந்தான். ஒரு சின்ன மகன் சீட்டை எடுத்துகிட்டு வந்து பணம் கொடுத்தான். இந்த நகையை திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி நான் எப்படியாவது வயசுக்கு ஒரு மாதிரி இருக்கா வாங்கி கொடு, வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சுக்கணும், பிரச்சனை ஆகிடும், இதுக்கு வச்சுங்கன்னு சொல்லி கேட்பேன். அடிக்கடி எனக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். நான் கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஒரு வருஷமாக சீட்டு போடணும், அதுக்குள்ள அதே பண்ணணும், வாங்கி கொடுத்தான். இந்த நகையை நீக்க அங்கே வாங்கிட்டு ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தருக்கு கொடான கொடி சோத்திரம். சோத்திரம். எங்கள் மாமாவுக்கு கூட ரொம்ப காலெல்லாம் சர்க்கரை அதிகமாகி விரலாம் எடுத்துட்டாங்க. அதுக்காக அப்புறம் நாங்கள் குடும்பமாக போய் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். பொண்ணு இப்போ ஓரளவுக்கு நல்லா சுகமாயிருச்சு. கர்த்தர் பரிபூர்ண சுகம் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் ஆண்டவருக்கு நம்புங்க, ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்க, சரியாக போயிடும், நாங்களும் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு. சரியாயிடுச்சுன்னா நாங்கள் சபைக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் சுகம் கொடுத்தாங்க. அதுக்காக கோடான கொடி நன்றி. நிறைய குடிப்பழக்கம் இருக்கிறவருக்கு எல்லாமே விட்டுட்டாரு. இப்போ நல்லா இருக்கிறாரு. ஆரோக்கியமாக ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. சோத்திரம்.